நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. திருப்பதி, இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் கிராசிங். முதல்ல குட்ஸ் லூப்ல வாங்கிக்க, மெயின் லைன்ல எக்ஸ்பிரஸ் ரன் த்ரூ விட்டுட்டு அப்புறம் குட்ஸ் விடு. யாரு? அண்ணம்மா. ஏன் இப்படி விளையாடிச்சீங்க? ஏன்னா அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை கொலை செஞ்சிருக்கணும். அது நான் செஞ்சுட்டீங்களே. ஆமாங்க, பேச்சையும் காணோம், மூச்சையும் காணோம், செத்து போயிட்டா போல. உங்களை எங்க கொண்டு போய் விட்டேன்? கொலகாரன் ஆயிட்டீங்களே, கொலகாரன் ஆயிட்டீங்களே, கொலகாரன் ஆயிட்டனே, கொலகாரன் ஆயிட்டனே, கொலகாரன் ஆயிட்டனே, கொலகாரன் ஆயிட்டனே. கூட்டிட்டு போயிடுவாங்களே. உங்க தங்கச்சி கதி என்னானது? உங்களை ஏன் நம்பிக்கிட்டு இருக்கிறேன்? என் கதி என்னானது? என் கதி என்னானது? ஐயோ, எழுந்துருங்க. நான் சொன்னபடி செய்யுங்க. கால் பிடிங்க. உங்க முன்கோபத்தால ஒரு கொலை பண்ணது போதாது, இன்னொரு கொலைமா பண்ண போறீங்க. உங்க தங்கச்சிக்கு உங்களை தவிர வேற யாரு இருக்காங்க? அதனாலதான் அவ்வளவு அன்போடு அவளை நான் வளர்த்தேன். தகப்ப இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு எவ்வளவு பாசத்தோடு அவளை நான் பாதுகாத்தேன். இன்னைக்கு எல்லாமே போச்சு. அப்படி என்ன நடந்து போச்சு? ஏன் பிரார்த்தப்படுறீங்க? உங்க தங்கச்சி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? இதை விட பெரிய தப்பு வேற என்ன செய்யணும்? உலகத்துல ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை சந்திக்க கூடாதா? பேசக்கூடாதா? எந்த பொம்பளை எந்த ஆம்பளை வேணாலும் சந்திக்கட்டும், பேசட்டும். என் தங்கச்சி உனக்கு இப்படி இவ்வளவு துணிச்சல் வந்துச்சு, அதைத்தான் கேட்க போறேன். இல்லைங்க, தங்கச்சி கேட்க போறீங்களா? கேளுங்க, நல்லா கேளுங்க. நீங்க அப்படியே தங்கச்சி கேட்டதும் அவ ஓடி வந்து, அண்ணா என்ன மன்னிச்சுக்கங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்ன அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? நான் அவர் கொலை பண்ணிட்டு சொல்லுவீங்க. தங்கச்சி சரி, அவன் செத்து போனது அவளுக்கு தெரிஞ்சு அவளும் தற்கொலை பண்ணிட்டா உங்க குடும்பமான என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? என்ன குழப்பாதே, என்னோ குழப்பாது. குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி சொல்றேன். இத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இந்த கொலையை பத்தி எனக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இந்த உண்மையை அப்படியே மூடி மறைக்கணும். பைத்தியக்காரி, பல நாள் வாழ்ந்து வர்ற உண்மையை சில நாள் வாழ போற நம்மால மூடி மறைக்க முடியுமா? முடியும், அது உங்க கையில தான் இருக்கு. பாருங்க, உங்க தங்கச்சி வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இத பத்தி அவகிட்ட ஒரு வார்த்தை நீங்க பேசக்கூடாது. பேசாம வாங்க. நேரமாச்சுங்க. எங்க அண்ணா என்ன இங்க பார்த்தாருன்னா என்ன கொன்னுடுவாரு. எங்க அண்ணா ரொம்ப நல்லவருங்க. என் மேல உயிரையே வச்சிருக்காரு. காலையில வந்து எங்க அண்ணாவை சந்திச்சு பேசினீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு உடனே ஒத்துக்குவாரு. நான் வரேங்க. வரட்டுமா?
மிஸ்டர் சிவராமன், கொலை செய்த குற்றத்துக்காக உங்களை கைது செய்கிறேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் தெரியாம பண்ணிட்டேன். எங்க அண்ணா என்ன செஞ்சார்? அவரை எங்க கூட்டிட்டு போறீங்க? குற்றம் செய்தவனை தண்டிக்க வேணாமா, அதுக்காக கூட்டிட்டு என்ன சொல்றீங்க? அம்மா, உங்க அண்ணன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற பாடு மண்டபத்துல ஒருத்தர் அடிச்சு கொலை செஞ்சுட்டாரு. அண்ணா, தங்கையினுடைய மானம் பறி போறதை எந்த அண்ணம்மா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பான்? நமக்கு மானம் தானே பெருசு. அந்த மானத்தை அடிக்க எவரோ ஒருத்த வந்துட்டு அடிச்சுதான் அவனை அடிச்சுப்பேன். ஆனா அவன் செத்து போவான் நான் நினைக்கவே இல்லம்மா. நானும் அவரும் கணவன் மனைவியா வாழ நீங்க மனப்பூர்வமா ஆசையோட ஐயோ, எனக்கு தெரியாதம்மா, எனக்கு தெரியாது. அவரு ஒருத்தர் விரும்புறீங்கன்னு நினைச்சிருந்தா இந்த காரியத்தை செய்தே இருக்க மாட்டேன்மா. உன்னை வாழ வைக்க வேண்டிய இந்த அன்பு கரங்களே உன் வாழ்க்கையை அழிச்சிடுச்சே. நான் என்ன செய்வேன்? உண்மையை குழி தோண்டி புதைக்க முடியாதுன்னு நான் சொன்னதை நீ கேட்டியா? ஆரம்பத்துல இருந்தே எதுக்கு எடுத்தாலும் ஆசைப்படாதீங்கன்னு சொன்னதே நீங்க கேட்டீங்களா? சிவராம், நேரமாச்சு, புறப்படுங்க. ஐயா, அவரை கூட்டிட்டு போகாதீங்க ஐயா. எங்க வாழ்வே அவர்தான் ஐயா. அண்ணா, என்னண்ணா? அண்ணா, கனவு கனவு கனவு. வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைய புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான். அண்ணா, அண்ணா, எழுந்துருங்கண்ணா, விடிஞ்சு போச்சு. வெளிச்சத்தையே கடமை. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. கண்ணை மூடிட்டு இருந்தா வெளிச்சம் எப்படின்னா தெரியும்? மனசுக்கு வெளிச்சம் இந்த கண்ணில் இல்லையப்பா. ஏன்னா ஒரு மாதிரியா பாருங்க. அண்ணா, இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா? ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. இப்ப நீ ரொம்ப அழகா இருக்கு, மகாலட்சுமி மாதிரி இருக்கு. என்ன அழறீங்க? ஒண்ணு இல்ல, இந்த நேரத்துல நம்ம அம்மா இல்லையே. நீங்களும் இப்படி வர முடியாது, யாரும் ஆறுதல் சொல்ல முடியாது. என்ன, காஃபி கொண்டு வரேன். அண்ணா, தொப்பியை தலைகீழா மாத்திருக்கீங்களே. இனிமே விளையாட மாட்டேன் சார். எங்களை அடிச்சு கொண்டுடாதீங்க சார், எங்களை அடிச்சு கொண்டுடாதீங்க சார். அடிக்க மாட்டேன், கொல்ல மாட்டேன், அடிச்சு கொல்ல மாட்டேன். ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காரா? இல்லையே, என்ன விஷயம்? நான் உடனே அவரை பார்க்கணும். எதை பார்க்கணும்? எங்க இருக்காரா இல்லையா? என்னங்க, உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருங்க. இன்ஸ்பெக்டரா? என்னங்க? நடராஜா! ஏய் சிவா!
நீ இந்த ஊருக்கு எப்போ வந்த? போன வாரம் தாண்டா வந்தேன். வந்த உடனே ஒரு கொலைக்கு குற்றவாளியை கோர்த்து ஆஜர்படுத்தணும். அதுக்காக போற வழியில நீ இங்க இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உடனே உன்னை பார்த்துட்டு விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஆமா, ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருது? 3/4 மணி நேரம். அடே அப்பா, 3/4 மணி நேரம். ஆனா பேசிக்கிட்டு இருக்கலாம். இதான் கொலைக்காரனா? ஆமாடா. என்னடா அப்படி பாக்குற? ஆளை பார்த்தா கொலை செய்தவன் மாதிரி தெரியல. இந்த காலத்துல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியலடா. பாவம். என்ன பார்த்து பரிதாபப்படாதீங்க சார். பெத்த தாயையும் கூட பிறந்த தங்கச்சியும் அனாதையா தவிக்க விட்டு வந்தவன் சார். என்ன பார்த்து பரிதாபப்படாது. நீ ஏன்டா கவலைப்படுற? இன்னமும் பழைய மாதிரி இருக்க போல் இருக்க. இந்த பாரு, நாம பரிதாபப்படுறதுனாலயோ அனுதாபப்பட போறது ஒண்ணு இல்லடா. இந்த பாரு, அவன் செய்த குற்றத்துக்கு தண்டனை நிச்சயம் அனுபவிச்சுதான். சரி, வா போகலாம். உனக்கு ஞாபகம் இருக்காடா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி ரயில்வே லைன்ல பேசிக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போங்க. எங்க இப்ப நட பாக்கலாம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னால நடக்க முடியாது. ரொம்ப ஒப்பி போயிட்டேன். ராஜ், டேய், நீ போலீஸ் ஆபீசர் தானே? என்னடா சந்தேகம்? உன்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறேன், சொல்றியா? தாராளமா கேடுறா. கொலை செய்தவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது இல்ல? போலீஸ் கிட்ட இருந்து கொஞ்ச நாளைக்கு வேணும்னா தப்பிச்சுக்கலாம். ஆனா அவன் மனசாட்சிக்கிட்ட இருந்து அவன் தப்பவே முடியாதுடா. மனுஷன் பிறக்கும் போதேவா குற்றவாளியா பிறக்கலாம். சந்தர்ப்பம் சூழ்நிலை அவர் அப்படி ஆக்கி வச்சிடுது. சந்தர்ப்பத்தை சொல்லி வாதாடினா உலகத்துல எந்த மனுஷனுமே குற்றவாளி இல்லை. எல்லா சந்தர்ப்பத்திலையும் நல்ல முறையில நடக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவன் நமக்கு 6 அறிவை கொடுத்தது. அதே ஆண்டவன் தானே கேவலம் பாச உணர்ச்சிக்கு நம்மளை அடிமையாக்கிறான். உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்கிறவனை தட்டி கேட்கறதுக்காகத்தான் சட்டம் இருக்கு. நாங்க இருக்கு. அப்படின்னா குற்றவாளி நிம்மதியாவே வாழ முடியாது இல்ல? யாரா சொன்னா? நிம்மதியா இருக்கலாம். அவன் செஞ்ச குற்றத்தை ஏத்துக்கிறதா வழி. அவன் செய்த குற்றத்தை ஏத்துக்கிறதா வழி. ஏத்துக்கிறதா வழி. ஆமா, அவன் செய்த குற்றத்தை ஏத்துக்கிறதா வழி. நடராஜ், நான் வந்து உங்க தங்கச்சி கழுத்துல விழுந்துட்டீங்க. எங்க போறீங்க? அண்ணா, என்ன பலே, உடம்பெல்லாம் நடுங்குது, முகமெல்லாம் வேத்து கொட்டது, கண்ணு கலங்கி போச்சு. அடாடாடா, தங்கச்சி மேல என்ன பாசம், என்ன பாசம். என்ன சொல்றேன்? உங்க தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகல. இன்ஸ்பெக்டர் கிட்ட உண்மையை சொல்லி நீங்க எங்க ஆபத்துல மாட்டிக்கு போறீங்களோன்னு தான் பொய்ய சொன்ன. இல்ல அண்ணா, நான் உண்மையை சொல்லியிருந்தா என் குற்றத்துக்கு தண்டனை கிடைக்கும், என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்க போயிட்டு அந்த குடும்பமே கெட்டு போயிடுமே. என்ன போல குற்றவாளிகள் நிறைஞ்சு போயிட்டா இந்த உலகமே கெட்டு போயிடுமே. இரும்புல இருந்து உண்டாகிற குறி இரும்பையை அழிக்கிற மாதிரி என் கோபம் என்னையே அழிச்சிடுச்சு அண்ணா. வேண்டாத நியாயத்தை பேசி உங்க தங்கச்சின் வாழ்க்கையை கெடுக்காதீங்க. அவ வாழணும், அதை மறந்துடாதீங்க. போங்க. என் தங்கச்சி வாழணும். ஆமா, என் தங்கச்சி வாழணும். ஏண்டா உன் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, கிணத்தடியில கால் வழிக்கு விழுந்துட்டா. அந்த பொண்ணு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான்னு சொல்லி. உன் தங்கைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ எல்லாத்தையுமே மறந்துடுவ போல் இருக்க. அவளுக்காக தானே நான் இருக்கேன். சரி சொல்லமா, நான் அடிக்கடி உன்னை சந்திக்கிறேன். நான் வரேன். சரி. அம்மா, எக்ஸ்ரே வந்ததும் உடனே வீட்டுக்கு அனுப்பி வைங்க. சரி டாக்டர். மிஸ்டர் கண்ணன், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? ஒருவேளை உங்க விரோதிகள் யாராவது? இல்ல இன்ஸ்பெக்டர், எனக்கு விரோதிங்க யாருமே கிடையாது. நான் ஏன் அடிபட்டேன், எப்படி கூட் ஸ்டெயின்ல மயங்கி விழுந்து கிடந்தேன்னு எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன். எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் கண்ணன், அதிர்ச்சியில எல்லாத்தையும் மறந்துருக்கணும். உங்களுக்கு எப்போவாது ஞாபகம் வந்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்க வர்றோம். அப்பா, என்னப்பா? ரொம்ப வலிக்குதும்மா. என்னம்மா? தலையெல்லாம் வலிக்குதும்மா. என்ன பண்றது ராஜா? கொஞ்ச நேரம் தூங்கு, எல்லாம் சரியாயிடும். அண்ணா, லட்சுமி, பாத்தீங்களா என் பையனுக்கா இந்த கதி? என்னம்மா செய்யறது? விதியினுடைய கை. பணக்காரன் வீட்டு கதவுன்னும் ஏழை வீட்டு கதவுன்னும் வித்தியாசம் பாக்குறது இல்ல. அது தட்ட வேண்டிய கதவை தட்டித்தாமா தீரும். தம்பி கொஞ்ச நேரம் தூங்கட்டும். வாமா போல. தூங்குப்பா.
ஆனந்தி, நீ ஒவ்வொரு நிமிஷமும் நான் வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் உன்னை பார்க்க முடியாத சூழ்நிலையில தவிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. ஆனந்தி, சந்தர்ப்பம் நான் உன்னை ஏமாத்திட்டதாகத்தான் நினைக்க சொல்லு. ஆனா உண்மை என்னங்கிறது நீ கூடிய சீக்கிரத்துல புரிஞ்சுக்குவ. அம்மா, நீங்க ஏமா இன்னும் கவலையோட இருக்கீங்க? நான் தான் பூர்ண சுகமடைஞ்சிட்டேனே. நீ சுகமடைஞ்சிட்ட, ஆனா எனக்கு தான் தீராத துன்பத்தை கொடுத்துட்ட. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு தெரியாம உன் மனசுல ஏதோ ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கு. அது அம்மாங்கிற ஸ்தானத்துல இருந்து என்னை எவ்வளவு தூரம் தள்ளி வச்சிருக்கு தெரியுமா? அம்மா, உண்மை சொல்லு, இப்போவாவது உண்மையை சொல்லு. சதா ஆனந்தே ஆனந்தேன்னு புலம்பிட்டு இருக்கே, அது யாரு? அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் காலேஜில் படிக்கிறப்போ ஒரு பொண்ணு சந்திச்சேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சத்தியம் செய்து கொடுத்துட்டேன். என்னடா சொல்ற? எங்க அண்ணா அவர் பொண்ணு உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையோட இருக்காரு. அவருக்கு நான் இப்ப என்னடா சொல்றது? அம்மா, பிடிவாதமா பேச நினைக்கவே நினைக்காதீங்க. ஆனந்தி இல்லாம எனக்கு வாழ்வே இல்லம்மா, வாழ்வே இல்லை. என்ன தம்பி, வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? வாங்க ஜோசியரையா, வாங்க. வந்தேன். என்னம்மா, நான் ஒருத்தன் இருக்கேங்கிறதே மறந்துட்டீங்க போல இருக்க. இப்ப தம்பிக்கு வாழ வேணுமா? என்னடா வாழ்க்கைய பையில வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி பேசுறானேன்னு பாக்குறீங்களா? அதுலதான் விஷயம் இருக்கு. என் வாய்க்கும் பல பேருடைய வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு. வாங்க உட்காருங்க. இருக்க எங்க இங்க இந்த பக்கம் ரொம்ப நாளா காணுமே. வர வேண்டிய நாள் வந்தாச்சு, வந்துட்டேன். அப்போ நான் எப்ப போயிடுவீங்கன்னு கேக்குறீங்களா? அது நம்ம கையில இருக்கு, எல்லாம் அந்த ஈசன் கிட்ட இல்ல இருக்கு. நான் அதை சொல்லுங்க, அதான் சொல்ல வந்தேன். உங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலாம்ல, ஊர்ல இருந்து அவசரமா வந்திருக்கேன். என்ன விஷயங்க? அதாவது நம்ம கண்ணனோட மனைவி எங்க ஊர்ல தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? என்ன ஏதோ வித்தியாசமா கேக்குறா போல இருக்க. நம்ம கண்ணனுக்கு எங்க ஊர்ல தான் இருக்கான்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, பொண்ணை பாத்திருக்கீங்களா? வேற நான் எதை பாப்பேன்? அந்த பொண்ணுக்கு தாய் தகப்பன் கிடையாது, ஒரே ஒரு அண்ணன். அவனும் பொன்னகரம் கிராமத்துல ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்றேன், அதே பொண்ணதான் அவரும் சொல்றாரு. அப்படியா? ஜோசிரியா, அந்த பொண்ணை நான் உடனே பாக்கணுமே. என்ன பாருங்க? என்னது? ஆமாம்மா, என்கிட்ட இருக்கிற அறிவு, அழகு, அந்தஸ்து, மரியாதை எல்லாம் அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கல்யாணம் முடிஞ்சவங்க. இது என்ன கடைதாசி? நான் செய்த குற்றத்துக்காக காலம் என்னை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணுது பாத்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? யோசிய சூடாமணி, நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே ஆனந்திக்கு மாப்பிள்ள பார்த்துட்டாரு. இல்ல பேசி முடிவே பண்ணிட்டாரு. அப்படியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காலம் கடந்து வரும்போது நல்லது கூட எவ்வளவு கெட்டதாயிடுச்சு பாத்தியா? ஏன் இப்படி பேசுறீங்க? சந்தோஷப்படுறீங்களே, ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். இந்த கல்யாணத்தை உடனே முடிச்சிடுங்க. என்ன பைத்திய மாதிரி பேசுற? இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? ஒரு பொண்ணு ஒருத்தர் விரும்புறது சகஜம். அதுதான் இல்லன்னு ஆயிடுச்சு. இல்லாதது இருக்குன்னு நினைச்சு ஆனந்தி அணுவணுவா வருத்தப்பட்டு சாகிறத நாம பாத்துக்கிட்டா இருக்கணும். அதை விட அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது நல்லது இல்லையா? என்ன இப்படி பேசுற? ஆனந்திக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்கணும். அவ தன் கணவன் கூட ஆனந்தமா வாழ்க்கை நடத்தணும். அதை என் ஆயுசு பூரா பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்காத நாளே கிடையாது. அவ சந்தோஷத்துக்காக என் சுகதுக்கத்தை எல்லாம் மறந்து என்னையே நான் வருத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஆசைக்காவது என் மனசுல இடம் கொடுத்திருப்பேனா? இல்ல எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சாவது பார்த்திருக்கிறேன். நான் உயிர் வாழ்றதையே ஆனந்திக்காகத்தான். ஆனா அவளை எப்படி வாழ வைக்கிறதுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் சரியான வழி கிடைச்சிருக்கேன். என்னங்க, இந்த வழியை தவறு விட்டா நமக்கு வேற எந்த வழியுமே கிடையாது. ஆனந்தி கிட்ட விஷயத்தை பக்குவமா எடுத்து சொல்லி அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடுங்க. ஐயோ, இத போய் நான் எப்படி ஆனந்தி கிட்ட சொல்றது? முடியாது.
முடியாது. ஓ அண்ணா, நீ இங்கேயா இருக்க? உன்னை உங்க வீட்டுல எல்லாம் தேடிட்டு வரேன். ஆனந்தி, இனிமே நீ வீட்டை விட்டு வெளியே தெருவு போக கூடாது. ஏன்? எல்லாம் காரணமா தான். ஏன் பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்களேன். என்னன்னா, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அண்ணா அண்ணா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். அண்ணா. ஏன் வேண்டாம்? என்ன சின்ன பிள்ளையா? அதாவது நடக்க வேண்டிய காலத்துல நடந்தானே ஆகணும். நீங்க நிக்கிறீங்க, போய் வேலை கவனிங்க. அண்ணா அண்ணா, அண்ணா ஆகுதுக்கு என்ன ஆகுது? இந்த பால் கொண்டுட்டு போய் காப்பி வச்சு அவருக்கு அனுப்பு. பாலை கொட்டிட்டியே. ஜாக்கிரதை இருந்து இருக்குமா? ஆமா, ஜாக்கிரதையா இல்லாததனால தான் தவறி போச்சு.